இசைமதி வலையிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்னைக்கு நம்ம காணொலியில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றி தான் பேச போகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVK இளங்கோவன் அவர்கள் மறைவை எடுத்து அது காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்காக மனு தாக்கல் தொடங்கி நடந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இப்படி 5 முனை போட்டியா அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து நேரத்துல விஜய் அவர்கள் முதலே அறிவிச்சிட்டாங்க, எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல், அதனால இந்த இடைத்தேர்தல் நாங்கள் போட்டி போடவில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப 4 பிரிவு நாம் தமிழர் கட்சி தனிச்சு கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி தான் இது சம்பந்தமா முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த பொதுக்குழு அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டிட்டு அதன் அடிப்படையில நடந்த கலந்தாய்வின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, திமுக மக்களை ஏமாற்றி பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து கவர்ந்து ஏமாத்தி மக்கள்கிட்ட ஓட்ட பிடிக்கிறோம், இடைத்தேர்தல் அப்படிதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதுதான் பண்ணினாங்க, அதனாலதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கூட அதிமுக புறக்கணிச்சிருந்தது. அது போலவே மறுபடியும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. இதே நேரத்துல அதிமுக கூட்டத்தில் இருக்கிற தேமுதிக போட்டியிடுமோ அப்படின்னு எதிர்பார்த்து நேரத்துல அதிமுக அறிவிச்ச சில மணி நேரங்களிலே தேமுதிகவோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே ஒரு அறிவிப்பு போட்டிட்டு இருக்காங்க. எங்க கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணோம், இது ஜனநாயக முறையில இந்த இடைத்தேர்தல் நடக்காது, ஜனநாயகத்தை மீறித்தான் இடைத்தேர்தல் நடக்கும், ஆளுங்கட்சியோட அராஜகத்துல நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல்ல தேமுதிக பங்கெடுக்க விரும்பல, அதனால இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேமுதிகவும் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பங்கெடல, நாங்க பங்கேற்க விரும்பல அப்படின்ட்டாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கிற 2 கட்சியும் வேறான்னு சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியை பொறுத்தளவுக்கு, இந்தியா கூட்டணியை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, முதல்ல அந்த தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தொகுதியில கடைசியாக வெற்றி பெற்று இருந்தது காங்கிரஸ் தான் இருந்தது. EVK காங்கிரஸ் கட்சியோட MLA தான் இருந்தாங்க. அதன் அடிப்படையில மீண்டும் காங்கிரஸ் கட்சி தான் போட்டி போடும், தலைமையோடு கலந்து ஆலோசிச்சு யார் வேட்பாளர் என்பதை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர் திருப்பமாக அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய எந்த கோரிக்கையும் வைத்தது இல்ல, நாங்க தான் வேட்பாளர் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக கேட்டுக்கொண்டதோட விளைவா நம்ம கட்சியோட மாநில மேல்மட்ட தலைமை, அதாவது இந்திய தலைமையோட, காங்கிரஸ் கட்சியோட இந்திய தலைமையோட ஆலோசிச்ச முடிவுல திமுகவுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியை விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதன் அடிப்படையில இந்த தேர்தலில் போட்டி போடக்கூடிய திமுக ஒரு வேட்பாளருக்கு வெற்றி பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி உழைக்க தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி சார்பில் திமுக போட்டியிடும் அப்படிங்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தாரு. அது காங்கிரஸ் கட்சி உறுப்பினரே ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுச்சு. ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு என்பது இதற்கு முன்னாடி EVK இளங்கோவன் முன்னாடி அவருடைய மகன் திருமகன் ஈவேரா அவர்கள் நின்றுறாங்க. 46 வயசுல அவரோட அகால மரணம் அடைஞ்சதுனால அவங்களோட அப்பா EVK இளங்கோவனுக்கு அந்த தொகுதியை கொடுத்து 2 முறை காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருந்த தொகுதி மறுபடியும் காங்கிரஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல, இன்னும் சொல்லப்போனா EVK இளங்கோவோட இன்னொரு மகனுக்கு அதை கொடுப்பாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருந்த நேரத்துல திமுகவுக்கு அந்த தொகுதியை தாரை வார்த்து கொடுக்கிற வேலையை காங்கிரஸ் கட்சி செய்திருச்சு. சரி, திமுக போட்டி போட போகுது அப்படின்னு சொன்ன திமுக வேட்பாளரா VC சந்திரகுமார் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க ஈரோடு கிழக்குல. இவர் ஏற்கனவே தேமுதிக சார்பில் இந்த ஈரோடு கிழக்குல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான். திமுக சார்பில் ஒரு முறை போட்டிட்டு தோல்விட்டவர், அவரை வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பா யாருன்னு முடிவு செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சிருந்ததுல பாரதிய ஜனதா கட்சியும் நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை தமிழக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எங்களோட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் நாங்க கலந்து ஆலோசிச்சோம், இந்த தேர்தல் என்பது ஆடு மாடுகள் போல பட்டியலுக்குள்ள மக்களை அடைச்சு வச்சு மக்களை ஏமாற்றி வாக்குகளை திருடுவதுதான் இந்த இடைத்தேர்தலோட நோக்கமா இருக்கு. அதனால இதுல நாம் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதை பங்கெடுக்க விரும்பல, இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்ப ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா திமுக போட்டி போடுது, அதிமுக கூட்டணியே புறக்கணிச்சு, பாஜக கூட்டணியும் புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. அப்ப கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியோட கூட்டணி தலைவர்கள்ட்டையும் கலந்து ஆலோசிச்சுதான் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
தாவேகா போட்டி போடல. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு மறுபடியும் நாம் தமிழர் கட்சியிட்ட செய்தியாளர் கேள்வி எழுப்பும் போது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, கண்டிப்பா நாம் தமிழர் போட்டி போடுது, அதிமுக போட்டி போடல, நீங்க போட்டி போடுவீங்களா அப்படின்னு. அதிமுக ஏன் புறக்கணிக்க அப்படின்னு பார்த்தா, இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருக்கும், ஆளுங்கட்சி ஏமாற்றி வெற்றி பெறுறோம், இது ஜனநாயகத்தை மீறி நடந்த தேர்தல் அப்படின்னு சொல்லி அதிமுக குற்றம் சாட்டுது. ஆனால் சீமான் அவர்கள் சொல்றாங்க அது உண்மைதான், ஆனால் திமுக காலத்துல மட்டுமல்ல அதிமுக காலத்திலே அப்படிதான் தேர்தல் நடக்குது, அதனால அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு வளர்ந்து வருகிற இயக்கம், இது ஒரு போராட்ட குணம் என்ற இயக்கம், கட்டாயம் இந்த போட்டியில கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி நிற்கும். பொங்கல் திருநாள் என்று நாங்க நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரை அறிமுகம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தளவு திமுக விசஸ் நாம் தமிழர், நேருக்கு நேரா நாம் தமிழரும் திமுக மட்டும்தான் போட்டி அறிவிச்சிருக்காங்க, வேற யாருமே இப்ப களத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு உருவாகிருக்கு. ஏற்கனவே பெரியாரை பற்றி பேசிய ஒரு சர்ச்சை கருத்துகள் ஓடிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்றைக்கு திராவிடமா தமிழ் தேசியமா, திமுகவா நாம் தமிழரா, பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற ஒரு நேர் எதிர நாம் தமிழர் சொல்ல போனா திமுக எதிரி நாம் தமிழர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏன் திருப்பி இதை சொல்றோம்னா, நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் 8.2% வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறியதற்கு பிறகு சந்திக்கிற முதல் தேர்தலே மாநிலத்தில் ஆளுகிற கட்சி எதிர்த்து தன்னந்தனியாக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. ஆனால் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எப்படி முதல் வெற்றியை இந்த இடத்துல பதிவு செய்தே ஆகணும், 2026 தேர்தலோட முதல் அடித்தளமா ஈரோடு கிழக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அது சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. என்ன காரணம்னு பார்த்தா, தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியா இருக்கலாம், பிஜேபி கூட்டணியா இருக்கலாம், தாவேகா இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாம் ஒரு எதிரி யாருன்னு பார்த்தா திமுக தான். அப்ப திமுகவை எதிர்த்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் அப்படின்னு அண்ணாமலையோ எடப்பாடி பழனிசாமியோ பிரேமலதா விஜயகாந்த் விஜய் அவர்களோ எப்படி நீட்டு தேர்வுல ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றது உண்மையா இருந்தா விஜய் அவர்கள் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாங்கன்னா அவங்க வாக்களிக்கக்கூடிய ஒரு கட்சியா அது நாம் தமிழரா தான் வந்து நிற்கும். ஈரோடு கிழக்கு தொகுதியை சார்ந்த மக்களுக்கும் அதுதான் பயனளிக்கக்கூடியதா இருக்கும். அப்படி வருகிற போது ஒரு மிகப்பெரிய போட்டி நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும், திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கும் நினைக்கிறேன். அரசியல் ஒரு மிக சரியான இடத்துல தமிழ்நாட்டு அரசியல் இப்பதான் வந்திருக்குன்னு நான் நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியது. அப்படி ஒரு மாநில அங்கீகாரம் என்பது ஒரு சாதாரண கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல தேர்தல் களத்தில் சந்திக்கிற ஒரு கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம, இதுவரைக்கும் கூட்டணியே வைக்காம மாநில அந்தஸ்து பெற்றிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுவரைக்கும் இருந்த அரசியல் வரலாற்றை உடைத்து சீமான் அவர்கள் கூட்டணி கிடையாது, தனிச்சுதான் திராவிட தேசிய அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டு வந்து 8 ஆண்டு கால அரசியல், 15 ஆண்டு கால இயக்கமா, 8 ஆண்டு கால அரசியல் பயணத்துல, தேர்தல் பயணத்துல இன்றைக்கு அந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறிடுது. தமிழ் தேசிய அரசியலை உடைக்கிறது திராவிட அரசியல் எங்க கருத்தியல, பெரியார் தான் எங்களோட அடையாளம், இது தமிழ்நாடு, இது திராவிட நாடு தான், தமிழ்நாடு தான் பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருட்டிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தான் திமுக அப்படின்னு ஒரு அமைப்பே வைத்திருக்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தக்கூடிய பெரியார் கம்பங்கள் எல்லாம் கண்டிப்பா உடைப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் இந்த நேரத்தில் சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்க நேரத்துல இந்த நேரத்துல இந்த 2 கட்சிகளும் தான் போட்டி போட போது ஒரு தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய $1 பில்லியன் கேள்வியா வந்திருக்கு. இது சாத்தியமாகுமா? இவங்க 2 பேரும் தான் இறுதி களத்துல நிக்க போறாங்களா? அப்படி நின்னால் திமுகவுக்கு ஷாக் அடிக்குமா, இல்ல ஷாக்கை கொடுக்கிற வேலையை நாம் தமிழர் செய்யுமா? இல்ல இவங்க தொலைக்காட்சியில உட்கார்ந்து நாம் தமிழரை மட்டப்படுத்துற மாதிரி வெறும் 10,000 ஓட்டு தானே, இதெல்லாம் ஒரு போட்டியே கிடையாது, திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு ஏளனப்படுத்துகிற நிலையிலே வெற்றி பெற்று விடுறாரா? இல்லை நாம் தமிழரோடு முட்டி மோதிதான் ஜெயிக்கக்கூடிய இடத்திற்கு திமுக தள்ளப்படுமா அப்படிங்கிற இந்த ஒரு 4-5 நாள்ல வேட்புமனு தாக்கல் முடிவுறுகிற போது இந்த போட்டி நேரெதிர் போட்டியாக இருக்கிறதா, களத்தில் 2 கட்சி தான் நிக்க போதா அப்படிங்கிற உறுதியா தெரிஞ்சிடும். ஆக மொத்தம் ஈரோடு கிழக்கு ஒரு அரசியல் வரலாற்றுல, இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஆளுகிற கட்சியும் மாநில அந்தஸ்து மட்டும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் நேரெதிராக நடைபெறுவது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான கேள்விதான். அது நடக்குதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.